ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்பு, அவருடைய இயல்பு, அவருடைய நேச்சர், அதாவது அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அதைத்தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக தி சுப்ரீம் அட்ரிபியூட் அல்லது மிக உச்சகட்டமான ஒரு நற்குணம் அல்லது ஒரு குணம் என்ன அப்படின்னா தேவனுடைய அன்பு. அந்த அன்பை குறித்து பல நாட்களாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நம்ம அதை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக அந்த அன்பு என்று வரும்பொழுது அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பார்த்தோம், அன்பு தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். இன்னும் அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது அன்புக்கு டெஃபினிஷன் தேவனே கொடுத்துட்டு இதையும் தாண்டி நம்மளால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு டெஃபினிஷனை அவர் சொல்லிட்டு போகிறத அல்லது செய்து காமித்ததை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதை குறித்து கடந்த எபிசோடில் தியானித்தோம். அப்போ நான் சொல்லும் பொழுது இதை விட உச்சக்கட்ட அன்பு இல்லவே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் சொல்லும் பொழுது எல்லா பக்கமும் அன்பா, அது எப்படி எப்போவும் அன்பாக இருக்க முடியுமா? இப்போ நம்மளே எடுத்துக்கலாமே, மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், குடும்பத்தை நேசிக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்ல முடியுமா உறுதியாக எப்போவும் நான் எதை செய்தாலும் அன்பு நிமித்தமாக தான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது என் பிள்ளையாக இருக்கட்டும், என் குடும்பமாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் நான் செய்கிற எல்லா காரியமும் பிரதர் இட்ஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ், அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பல நேரத்தில் நம்முடைய சுயநலம் வெளிப்படுது, பல நேரத்தில் எமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட் ஆகிறோம், பல முறை நம்முடைய கோபம், எரிச்சல் இதெல்லாம் வெளியில் வருது. ஆனால் தேவனை பாருங்களேன், அதை நான் ஏற்கனவே இந்த ஒரு டெஃபினிஷனை சொல்லியிருந்தால, அவர் தண்டித்தாலும் அது அன்பு, அவர் மன்னித்தாலும் அது அன்பு. இந்த அன்பை வேதம் முழுக்க பார்க்கலாம். நான் அப்படியே உங்களுக்கு சும்மா ஒரு பேனோரமிக் வியூ, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு கழுகு பார்வை மாதிரி அப்படியே மேலே இருந்து முழு வேதத்துலையும் அப்படி தேவனோட அன்பு எங்கெல்லாம் அப்படி ஸ்பில் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள். இப்போ நான் சொல்கிறது ஒரு கடல் அளவு தண்ணியில் ஒரு கப்பு தண்ணி அந்த மாதிரி தான், ஏன்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவன் மேலே இருக்கிற தப்பான அபிப்பிராயம், அவர் என்னை அடிச்சிருவார், நொறுக்கிடுவார், அப்புறம் என்ன சொல்கிறது, வலையை போடுவார், வரலைன்னா தூண்டியில் போட்டு இழுத்துருவார், மூக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போகணும், இப்படிலாம் நிறைய காரியம் யோசிச்சு வச்சுருப்போம். இல்லை ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ண உடனே என்ன தேவன் தள்ளிவிட்டாரோ அதுக்காக தவறு பண்ணணும்னு சொல்ல வரல. முழு வேதத்துலேயும் எந்த இடத்துலையும் பாவம் செய்யலாம் ஓகே அப்படின்னு பைபிள் சொல்லவே இல்லை. பரிசுத்தம் மட்டும்தான் பைபிள் ரெக்கமெண்ட் பண்ணுது. அது ஹைப்பர் கிரேஸாக இருந்தாலும் கிரேஸ் ஆல்ரெடி ஹைப்பர் தான். அதனால் நீங்கள் பாவம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லவே வரல. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறாருங்கிறத மட்டும் மாற்று கருத்தே இல்லை. அதில் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் உங்கள் மீதும் என் மீதும் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால் நீங்கள் எப்படினாலும் வாழலாங்கிறத நிச்சயமான சொல்லவே இல்லை. மறந்துடாதீங்க, தேவன் நீதி உள்ளவர். ஓகேவா? இப்போ இந்த அன்பை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்களேன். வேதத்திலிருந்து இந்த ஆதியாகமம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? படைப்பிலிருந்து ஆரம்பிக்குது, சிருஷ்டிப்பிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த சிருஷ்டிப்பில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 7 நாட்கள் அல்லது 6 நாட்கள் படைப்பு முடிந்து 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார் தேவன். இவ்வளத்தை யாருக்காக படைச்சார்? படைச்சு முடித்த உடனே யார் 2 பேர் வந்தாங்க. யார்? ஆதாமும் ஏவாளும். ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற 2 பேருக்காக 4 நதிகள், அவங்களுடைய நடக்கிற அந்த இடத்துக்கு கீழே தங்கத்தை வச்சாரமா. எல்லா அனிமல், எல்லா விலங்குகள், இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு எத்தனை பேர்னா 2 பேர். அஃப்கோர்ஸ் பின்னால் உலகம் முழுக்க தான். ஆனால் பாருங்களேன், படைக்கும் போது 2 பேர் தானே. 2 பேருக்கு தேவை என்னது? உட்கார ஒரு என்ன சொல்கிறது, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, காயப்படுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் உட்கார ஒரு இடம், படுக்க ஒரு இடம் அப்படின்னு இல்லைங்க. எல்லாம் முழு உலகத்தையும் படைச்சிட்டு அவங்க கையில கொடுத்தார். சரி, இவ்வளவு கொடுத்த உடனே கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பாவம் செஞ்சுட்டு அந்த தோட்டத்தோடு வெளியில் போகிறான் பாருங்களேன். பாவம் செஞ்சுட்டு போன உடனே அவனை அங்கேயே சாகடிச்சிருக்கலாம்ல. ஆனால் சாகடிச்சாரா பாருங்கள், அவனுக்கு இன்னும் அவனை வாழ அனுமதிச்சார். தோட்டத்திலிருந்து விரட்டினாரே தவிர உலகத்திலிருந்து அவனை விரட்டலை. அதையும் தாண்டி அவன் அப்படியே போகும் பொழுது, இங்கே பாரு ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லி இலையை தச்சு போட்டுட்ருக்கான் பாரு. டெய்லி சாயந்தரம் உட்காந்தா கிழிஞ்சிரும், எந்திரிச்சா கிழிஞ்சிரும், சாயந்தரம் வாடி போயிடும், அடுத்த நாள் காலையில் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு குளிருக்கு ஒரு பாதுகாப்பாக அங்கேயே தோளிலான ஒரு ஆடையை உருவாக்கி அவனை அணிவிச்சு அப்புறம் தான் அனுப்புகிறார். அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ். இது
பலியை குறிக்கிறது, நீதியின் ஆடையை குறிக்கிறது எல்லாமே இருந்தாலும் ரொம்ப அந்த பக்கமாக யோசிக்காமல் லிட்ரலாக சிம்பிளாக லேமனாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய டிஸப்பாயிண்ட் பண்ணவனை கூட அங்கே தேவன் அன்பு காட்டுறவரை தான் தன்னை வெளிப்படுத்தினாரே தவிர அவனை அடிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தலை. ஏன் அப்படின்னா சுப்ரீம் எத்திக் இஸ் லவ். இந்த டாக்டர்னு அப்படியே உச்சமாக அப்படி கொண்டு போயிட்டு ரொம்ப நாளாக கேட்குறதுனால அவர் அன்பு தான் எல்லாமே, ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. முந்தின எபிசோடெலாம் பாருங்கள், அதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து அன்பை பற்றி பேசுகிறனால இதை நான் சொல்லிகிட்டே வரேன். சரி, ஆதாமை விடுங்க. அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு ஆதியாகமம் 5 அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்ணி மொத்த உலகமும், அதாவது வேதம் எப்படி சொல்லுதுன்னா அவங்களுடைய எண்ணம் இல்லையாமா, எண்ணத்தின் தோற்றம் எல்லாம் அப்பப்போ பொல்லாததில்லை, நித்தமும் பொல்லாததாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. செயல்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லை, எண்ணங்களின் தோற்றமே அப்பப்போ இல்லை, எப்பவுமே பொல்லாத இருந்துச்சு. அப்போ மொத்தத்தை காலி பண்ணியிருக்கணும்ல. அப்படி காலி பண்ணணுங்கிற திட்டத்தில் கூட ஒருத்தரை கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, நோவா. உடனே நோவா நீதிமான் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நோவாவுக்காக கிறிஸ்து அப்போ ரத்தம் சிந்தலை. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவின் நீதியை உடையவனா நோவா இல்லை. ஆனாலும் அந்த நோவாவுக்காக ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த 8 பேரை பாதுகாத்து அந்த 8 பேரின் மூலமாக அழிக்கப்பட வேண்டிய, ஏன் தேவனையே மனஸ்தாபப்பட வைத்த இந்த மொத்த உலகத்தையும் திருப்பி ஒரு புது பரிமாணத்துக்கு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுடைய, என்னுடைய அல்லது அன்னைக்கு இருந்த மக்களுடைய குட் மெரிட்டா? இல்லை, ஒரே ஒரு காரணம், அவர் மனிதனை நேசித்தார். அப்படியே கொஞ்சம் தாண்டி வாங்களே, எத்தனை 6 அதிகாரம் வந்துட்டோமா, அப்படியே 12வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் அப்படின்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும், சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணும் இல்லை. ஆனால் நம்மளாலே பாருங்கள், வாக்கு தத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் சொல்லப்போனால் 15வது அதிகாரத்தில் உடன்படிக்கையே பண்ணியாச்சு. ஆனாலும் 17வது அதிகாரத்தில் ஹி லாஃப்ட் அப்படின்னு இருக்கு. தேவனை பார்த்து நகைக்கிறார். யாரை பார்த்து நகைக்க? அப்படி நகைச்ச உடனே ஆண்டவர் போ பஸ்பமா போ புஷ் அப்படின்னு சொல்லி காலி பண்ணியிருக்கலாம்ல. அப்பவும் சொல்லிட்டு போறாரு, வாக்கு தத்தம் கொடுத்து, இல்லைப்பா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உனக்கு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லி அப்பவும் அந்த ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அந்த சந்ததியின் மூலமாக மொத்த உலகமும் பெருகிறது மாத்திரமல்ல விசுவாச சந்ததியை உண்டாக்குனார். பார்த்தீங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு காரணமும் கிடையாது. ஒரே ஒரு காரணம், அவர் மக்களை நேசித்தார். அன்பு. நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? 12 ஆபிரகாம் வந்துட்டோமா? சரி, அடுத்து ஈசாக்கு வாங்க. ஏற்கனவே அப்பா எகிப்துக்கு போகும்போது பொய் சொன்னார். அப்போ நம்ம பையன் என்ன பண்ணோம்? அந்த தப்புலேருந்து பார்த்து திருந்தி பொய் சொல்லாமல் இருக்கணும்ல. இவரும் என்ன பண்ணார்? தான் மனைவி என்னன்னு சொன்னார்? சகோதரின்னு சொன்னார். சொல்லிட்டு சும்மாவது இருக்கணும். அங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது, இவருடைய நடவடிக்கைகளே தெரியுது, இது சகோதரி அல்ல, இது மனைவின்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்ச அந்த ஈசாக்கை கூட தேவன் அங்கே தண்டிக்கலை, அங்கே மன்னிக்கிறார். அவனை தொடர்ந்து தான் அந்த சந்ததியே பெருகுது. எந்த சந்ததி? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் அன்பு தான் காரணம். சரி, அவருக்கு அடுத்து 12 கோத்திரம் யாக்கோபு பார்க்குறோம். இந்த அவருடைய பிள்ளை யாக்கோபு ஏசாவை பார்க்குறோம். இங்கே அந்த யாக்கோபை பாருங்களேன். யாக்கோபுங்கிற பேருக்கே எத்தன் அப்படிங்கிறத அர்த்தம், கன்னிங் ஃபெல்லோ அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல தப்பு பண்ணான்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், நல்லா பாருங்கள். சகோதரனை சீட் பண்ணான். சகோதரனை சீட் பண்ணது மாத்திரமல்ல, அது இன்டைரக்டாக சகோதரனுக்கு துரோகமானாலும் வாங்கின அப்பாட்டிருந்து தான் வாங்கினா அப்பாவுக்கே ஒரு துரோகம். அது அப்பாவுக்கு துரோகம், இதில் அம்மாவும் கூட்டு. இப்படி எல்லாம் சேர்ந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டு போகிற இவனை ஆண்டவர் பின்னால் நீ பண்ண தப்புக்கு இப்படி தான்டா இருப்ப அப்படின்னு சொல்லாமல் எத்தனா இருந்த இவன் இஸ்ரவேல் எனப்படுவான். எப்படி இஸ்ரவேல்? என்ன அர்த்தம்? இஸ்ரவேல்னா நீதியும் நியாயத்தோட ஆளுகை செய்கிறவர் தான் இஸ்ரேல். அந்த பேரை கொண்டு போய் யாருக்கு வச்சார்னா ஒரு திருட்டு பயல். அதாவது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அது எப்படி யாக்கோபு நீங்கள் திருட்டு பயன் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல புரியுது எனக்கு. ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா அவர் செஞ்ச காரியத்தை சொல்கிறேன். இப்பேற்பட்ட துரோகியை கொண்டு இஸ்ரவேல்னு பேர் மாற்றி வச்சார். பார்த்தீங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லை, ஒரே காரணம், அன்பு. யாக்கோபு. சரி, அப்படியே நீங்கள் சந்ததி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னு வச்சுடுங்களேன். ஒரு பெஸ்ட்டு ஹீரோவாக நம்ம பைபிளில் யாரை பார்க்குறோன்னா மோசையை பார்க்குறோம்ல. தேவனே சாட்சி கொடுக்குறாரு, இந்த மனுஷனை போல் தாழ்மை இல்லவனை உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மோசையை கூட சொல்கிறாரு, இந்த மாதிரி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் வேணுமா,
இல்லை இந்த வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரசன்னம் வேணுமான்னா, வனாந்தரமோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடமோ எனக்கு முக்கியம் என்னென்னா உங்களுடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வனாந்தரத்தில் இருந்தால் நான் இங்கேயே இருந்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோசே ஏற்கனவே ஒரு கண்மலையை பார்த்து அடிக்க சொன்னார். அடித்த உடனே தண்ணி வந்தது. அது கிறிஸ்துவை அடிக்கிறதுக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கான ஒரு நிழலாட்டம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வயதான காலத்தில் கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கண்மலையை பார்த்து நீ பேசு, தண்ணி வரும் அப்படிங்கிறாரு. ஐயா ரொம்ப டென்ஷனில் இருந்த நேரம், ஏன்னா இவனுங்கெல்லாம் இரிட்டேட் பண்ணிட்டானுங்க. பக்கத்தில் பிரதர் ஆரோன்னு நின்றுட்டு இருந்தார். சொல்லும் போது அவரும் கேட்டுட்டு தான் இருந்தார். இப்போ இவர் நேராக வாராரு. வந்த உடனே இவங்க மேலே இருக்கிற கோபத்தினால டமால்னு கண்மலையை பிடிச்சி அடிச்சிடார். அடித்தது என்ன அர்த்தம் நல்லா கவனித்து பாருங்கள். குமாரன் ஒரு முறை தான் அடிக்கப்படணும். அந்த முறை கண்மலை அடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த கண்மலை முன்ன போய் நில்லு, நான் அந்த கண்மலை மேலே நிற்பேன், அப்போ அடிங்கிறார். அப்போ யாரை அடிக்கிறார் அப்படின்னா, ஏறக்குறைய தேவன் சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு படம். ஒரு முறை தான் அடிக்கப்படணும். ஆனால் இப்போ 2வது தடவை பாருங்கள், வந்து ஓங்கி அடிக்கிறாரு, தண்ணி வரலன்னா யோசிச்சிருக்கணும்ல. லாஸ்ட் டைம் அடித்தோம், தண்ணி வந்துச்சு, இப்போ தண்ணி வரலையே ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கணும். இல்லை பக்கத்தில் இருந்த ஆரோன் பிரதராக என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, மோசே தப்பு பண்ணிட்ட, அவர் பேசத்தான் சொன்னார், நீ அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அதையும் அவர் சொல்லலை. 2வது தடவை அடித்தா திருப்பி தண்ணி வந்துருச்சு. ஏன் தண்ணி வந்துருச்சு? இந்த ஜனங்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக மாத்திரமல்ல, இந்த மோசேக்கு எதிராக முறுமுறுக்கும் பொழுது மீண்டும் இந்த மோசே யாருங்கிறத அவன் தவறு செய்த போதும் தேவன் அவனை நிரூபிக்க தவறவில்லை. காரணம் அன்பு. அப்படியே நம்ம நியாயாதிபதிகளை வந்து வச்சுக்கிட்டுங்களேன், எல்லா நியாயாதிபதிகளையும் விட அதிகமாக வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் சிம்சோனுடைய சரித்திரம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா நியாயாதிபதிகளை விட மோசமான நியாயாதிபதி யார் அப்படின்னா சிம்சோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏறக்குறைய இந்த 400 வருட காலத்தில் நம்ம பார்த்த மோசமான ஆள் யார் அப்படின்னா சிம்சோன். அந்த சிம்சோன் லெவலுக்கு இன்னும் சிம்சோனை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா, அவன் மேலே தான் எக்ஸ்பிளிசிட்டாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவன் செய்கிற காரியங்களெல்லாம் வேதம் எக்ஸ்பிளிசிட்டாக எழுதி வைக்குது. அதாவது சிங்கத்தை கொல்ல போகிறதுக்கு முன்னே பரிசுத்த ஆவியினால் அவன் அந்த பலத்தினால் நிரப்பப்படுறதை பார்க்குறோம். அந்த 1000 பேர் அடிக்க போகிறதுக்கு முன்னே இன்னும் அந்த பெலிஸ்தியரோட ஒரு கூட்டத்தை மக்களை அடிக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே பரிசுத்த ஆவியானவர் அது எக்ஸ்பிளிசிட்டாக பரிசுத்த ஆவியானவர் மேலே இருந்து ஆப்ரேட் பண்ணதை வேதம் எழுதி வைக்கிறது. ஆனால் அந்த சிம்சோன் என்ன பண்ணான் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய அவமானம். அந்த கண்களினால் இச்சையினால் கடைசி கண்ணே பிடுங்கப்பட்டு காமெடி பீஸாக எல்லாத்துக்குமே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே நின்று ஒரு ப்ரேயர் பண்ணுறான் பாருங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சிம்சோன் நீ என்ன அவசியப்படுத்திட்ட சிம்சோன், உன்னை நான் ஒரு மீட்பராக நான் அனுப்பியிருந்தேன், உன்னை ஒரு ரிடீமராக, உன்னை ஒரு ஜட்ஜாக இருக்க வேண்டிய நீ இப்போ எந்த இடத்துல இருக்கிற பாரு, உன் ஜபத்தில் நான் கேட்பனா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, அவனுடைய கடைசி மனம் திரும்புதலின் ஜபத்துக்கும் பதில் கொடுத்து இதுவரை சிம்சோன் செய்த காரியத்திலையும் அந்த மரணத்தில் கூட மிகப்பெரிய காரியமாக இன்னும் சொல்லப்போனால், ஒருவேளை சிம்சோன் இந்த ஒரு விஷயங்கிறத மாற்றி இன்று முதல் அப்படின்னு ப்ரே பண்ணியிருந்தா கூட செஞ்சிருப்பார். ஏன் தெரியுமா? அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ள தேவன். இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா, இயேசுவை பற்றி சொல்லும் போது யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்கிறோம், லயன் ஆஃப் ஜூடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூதா என்ன பண்ணா பார்த்தீங்களா? என்ன பண்ணால் ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். யூதா தாமரோடு கூட தவறு செய்யும் பொழுது அந்த யூதாவே பின்னால் சொல்கிறாரு, அவள் நீதிமானாக இருந்தால் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்படி ஒரு மோசமான காரியத்தை தன் மருமகளோட செஞ்ச உடனே செங்கோல் யூதாவை இருந்தால் துளிர்க்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்ல. டக்குண்டு யூதா, நான் உன்னை என்ன நினச்சேன், உன் சைடில் இருந்து அந்த ஸ்கெப்டர் என்னுடைய குமாரனை அந்த சந்ததியில் தான் வர வைக்கலாம் நினச்சிருந்தேன், இப்படி துரோகம் பண்ணிட்டே யூதா, இனிமேல் உன்னை நான் அந்த கோத்திரத்தில் அந்த லிஸ்ட்டில் இருந்து தூரம் எடுத்துறேன் அப்படின்னு மாற்றினாரா பாருங்கள். மாற்றலை. மத்தேயு 1வது அதிகாரத்தில் அந்த யூதாவுடைய கோத்திரத்தில் வந்த அந்த வரலாறை நம்ம படிக்கிறோம். அப்போ இவர்கள் மாறினாலும் தன்னுடைய திட்டத்தை மாற்றாமல் இருந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். தேவன் அன்பாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறதுனால. இந்த தேவன் அன்புள்ள தேவன். இன்னும் தொடர்ந்து அன்பின் காரியத்தை நம்ம கவனிப்போம், கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, அது அளவிட முடியாதது. எங்களால் புரிந்து கொள்வதற்கும் ஆண்டவரை எண்ணுவதற்கும் அதிகமானது ஆண்டவரே. எங்கள் மேலே அந்த அன்பை வச்சுருக்கிறீங்க. நன்றி அப்பா.
இந்த அன்புக்கு உண்மையுள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.